கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிங்க. ஆண்டவன் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய செய்தியை நாம் கேட்கும் பொழுது ஜெப சிந்தையோடு இருங்க. எல்லா வாரம் நம்ம ஒரு செய்தியை கேட்குறோம். அந்த செய்தியின்படி நம்ம வாழ்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கி மிக முக்கியமாக இன்றைக்கி எல்லாருமே குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி இன்றைக்கி எல்லாருமே பாரம்பரிய சபைகளில் ஓலையை எடுத்துட்டு சிலுவையை செய்துட்டு தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா என்று சொல்லி வீதிகளிலும் பாடிக்கொண்டு போவார்கள். கூடவே இயேசுனுடைய மரணத்திற்காக சிலுவையை அடையாளமாக ஒரு வீடுகளிலே அவர்கள் அந்த ஓலையை கொண்டு வைப்பார்கள். ஆனால் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பே ஓசன்னா. எல்லாம் சொல்லுங்கள், ஓசன்னா என்ன? கவனிக்கிறீங்களா? எல்லாரும் இந்த சிலுவையை வச்சுட்டு ஓசன்னா ஓசன்னான்னு பாடிட்டு போவாங்க. நீங்கள் இந்த ஓசன்னா என்ன அதை பார்க்குறது தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறுங்கிறது நம்ம இன்றைக்கி ஆராதிக்கிறதுக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆசையாக ஒவ்வொரு பாரம்பரிய சபைகளில் போய் இன்றைக்கி பயங்கரமாக ஆராதனையாக இருக்கும். ஏன்னா இந்த லெந்து நாட்களில் தபசு நாட்கள் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. லெந்து நாள் ஆராதனை நல்லது தான், தப்பு இல்லை. ஆனால் என்ன தெரியாமல் நம்ம ஆராதிக்கக்கூடாது. பாருங்களேன், இருக்கீங்களா? என்ன பார்க்குறீங்களா? அப்போ இந்த ஓசன்னா ஓசன்னான்னு பாடிட்டு போகிறாங்களே, அது எதுக்காக பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் முடிய. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதையின் குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். நல்லா கவனிங்க. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தமே தெரியாமல் நம்ம ஓசன்னா சொல்லிட்டு இருக்கிறோம். ஓசன்னா என்ன அர்த்தம்னா, ஹீப்ரு வேர்டு. ஓசன்னாங்கிறது ஹீப்ரு எபிரேய பாஷை தான் இந்த ஓசன்னா. ஓசன்னாவே இப்போதே எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். என்ன அர்த்தங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஓசன்னா என்ன அர்த்தம்? தமிழ்லையும் ஓசன்னா தான் சொல்லுவாங்க, மலையாளத்தில், இங்கிலீஷில். இப்படி இந்த அல்லேலுயா இப்படி ஓசன்னான்னு சொல்லி, எப்படி அல்லேலுயா, ஆமேன், இதெல்லாம் காடுங்கிறதெல்லாம் எப்படி நம்ம அந்த சொல்லும்போது அல்லேலியானா எல்லா பாஷையிலும் அல்லேலியா தான். அதே போல் இந்த ஆமேன்னாலும் எல்லா பாஷையிலும் ஆமேன் தான் வரும். அதே போல் இந்த ஓசன்னாங்கிறது எல்லா லாங்குவேஜிலும் ஒரே மாதிரி தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒவ்வொரு முறை ஓசன்னா நீங்கள் சொல்லும்போது இப்போதே எங்களை ரட்சியும் என்று அர்த்தமா. கைகளை உயர்த்தி, இப்போதே எங்களை ரட்சியும். அதுதான் அந்த இடத்துல என்ன நடந்துதான். எருசலேமுக்கு இயேசு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் எதிர்கொண்டு புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா என்று ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, எங்களை ரட்சியும் என்று வார்த்தை. இந்த யூதருக்கு ராஜா இயேசு இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். பாருங்க, இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இது எங்கிருந்து பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் எழுதியிருக்கார். வாசிச்சு பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்து முதல் பாருங்களேன். சங்கீதங்களின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளலாமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 118 24 முதல் வாசிங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா.
நல்லா கவனிங்க. இது எப்படி சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அவர் பாடி இருக்கிறாரு. இது எப்படிப்பட்ட நாளா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து கலிகூறுவோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவ பிள்ளையே, அப்படித்தான் அந்த சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார். கீழே வாசிங்க 25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வந்துருச்சா? ரட்சியும் சொல்லிட்டாரா? தாவீது அவர் சொல்றாரு, ரட்சியும் கர்த்தாவே. எந்த மனுஷன் மகிழ்வான் என்றால் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறவனால் தான் மகிழ்ச்சி அடைய முடியும். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலகத்திலிருந்து ரட்சிக்க வந்த பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழுங்க. இருக்கீங்களா? மகிழ்வோம். அடுத்தது என்னதுங்க? கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். என்னங்க சொல்றீங்களா? கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளை கைகளை கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார். ரட்சியும் தேவனே. நல்லா கவனிங்க. இதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். மோசேயின் காலத்திலே ஒரு ரட்சிப்பு தேவைப்பட்டது. அவர்கள் ரட்சணியத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆகையினால் தான் தேவன் மோசேயை எழுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாய் நடத்துகிறார். நன்றாக கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு 40 நாளில் பிரயாணம் பண்ணினார். எத்தனை நாளில்? 40 நாளில். ஆனால் அந்த 40 நாளுக்கு பதிலாக இவர்களை சுற்றி வர வளர்ச்சி எடுத்து ஆண்டவர் 40 வருஷமாய் மாற்றுவதனுடைய காரணம் என்ன தெரியுங்களா? இவருடைய முறுமுறுப்பினால தான் இவங்க நாட்கள் நீடித்திருச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு என்னைக்கோ போக வேண்டியது. ஆனால் இன்னைக்கு நம்ம பூமியில் இருக்கிறோம்னா நமக்கு ஆசீர்வாதமான அந்த பரலோகம் இன்னும் நம்ம கிடைக்கல. பரலோகத்தின் மன்னாவை சாப்பிட்டாங்க, பரலோகத்தினுடைய ஜீவ தண்ணீர் அவங்க ருசிச்சு பார்த்தாங்க, மன்னாவை பூசிச்சாங்க. காடைகள், தேவனால் உண்டாக்கப்பட்ட காடைகள் வந்தது. காற்றிலிருந்து ஆமேன் 2 முழம் உயரத்துக்கு காடைகள் வந்தது. எத்தனையோ அற்புதங்களை பார்த்தாங்க. செங்கடலை பிளந்த தேவன், ஜனத்தை மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன், எத்தனையோ அற்புதங்கள் அங்கே நடந்தது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, 40 வருஷம் அங்க என்ன நடக்குதுங்க? மனாந்தரத்தில் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னதான்? அவர்களுடைய முறுமுறுப்புனால தான் 40 நாளில் நடந்து போக வேண்டிய தூரத்துக்கு பதிலாக 40 ஆண்டு நடந்தாங்க. பிரதர், சில ஆசீர்வாதம் உங்களுக்கு தாமதிக்குது அப்படின்னா நீங்க உங்க சிக்கல்ல நீங்க போய் சுத்தி எந்த ஒரு நன்மையும் சீக்கிரம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போலதான் பரலோகமும் இருக்குது. நீங்க நிறைய பேர் பரலோகத்துக்கு போறதுக்கு எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனா இன்னும் நம்ம பூமியில இருக்க காரணம் என்னன்னா, நம்மளை வளைச்சு ஆண்டவர் கொண்டு போக காரணம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய நம்ம இன்னைக்கு இருக்க காரணம் என்னன்னா, இன்னைக்கு நமக்குள்ளே அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதனால தான் பரலோகமே இனி போகாம இருக்கிறோம். இப்போ எல்லாரும் நம்ம லேட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இப்போ ஓசன்னா என்ன பாஷை அது? இத்தனை நாள் நீங்க அந்த பாஷையா தெரியாம இருக்கீங்க. ஓசன்னான்னு எல்லாருமே இந்த குருத்தோலையை பிடிச்சிட்டு போகும்போது நீங்களும் என்ன செஞ்சீங்க? குருத்தோலையை நீங்களும் பிடிச்சிங்க. குருத்தோலை எதுக்கு வீட்டு வாசப்படியில் வச்சாங்க தெரியாது. இந்த ஓலையில எதுக்கு பண்ணுனாங்கன்னு அது தெரியுமா? அது பைபிள்ல இருக்குங்க. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் தான் நமக்கு ரட்சிப்பை தருகிறவர் என்று சொல்லி, இஸ்ரவேலின் ராஜாவே என்று சொல்லி இந்த ஓலையை பிடிச்சு இந்த மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. யூதருக்கெல்லாம் ஒரு ராஜாவா, ரோம பேரரசுக்கு ஒரு ராஜாவா வருவார்னு இவங்க நினைச்சாங்க. நல்லா கவனிங்க. ராஜாவா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஓசன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அர்த்தம்? மறந்தாச்சா? ஓசன்னா என்ன அர்த்தம்? இப்போதே ரட்சியும். யார் கேட்டாலும் ஓசன்னா என்ன அர்த்தம் கேளுங்க. போய் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரேன் பாடும்போது நிறுத்திட்டு ஓசன்னா சொல்லு. தெரியாது அவனுக்கு.
எல்லாம் பாடுறாங்க, நானும் பாடுறேன். அவன்கிட்ட சொல்லுங்க, அடடா கிறுக்கு, ஓசன்னான்னா இப்போதே ரட்சியும். அப்போ ஓசன்னானா உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வருது. அப்போ நீ ஓசன்னா நீ பாடும்போது எல்லா பாஷையும் ஓசன்னா சொல்லும்போது நீ சொல்லக்கூடாது, அதை தெரிஞ்சு நீ சொல்லுன்னு சொல்லி கொடுங்க. சங்கீதக்காரன் இதை தான் ஆசைப்பட்டார், ஆண்டவரே ரட்சியும் கர்த்தாவே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்னு. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் குருத்தோலையை நம்ம சபைக்குள்ள ஆலயத்துக்குள்ள வைக்கல, ஆலயத்துக்கு வெளியே வைக்கல, குருத்தோலையை பிடிச்சி நம்ம நடக்கல. ஏன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. தெரியாம நம்ம யாரும் ஏன் நமக்கு வந்து ஓலையை பிடிக்கிறது ஈஸி தானே, வைக்க மாட்டோமா? ஏன் நம்ம சர்ச்சில் ஓலையை வைக்கல, ஏன் ஓலை வெளியே வைக்கல? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க பாருங்க அந்த வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் என்ன செய்தார்களாம்? யோவான் 12:13, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, வாசிமா, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று அல்லாமலும் சீயோனின் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா எங்க வராரு? கழுதையின் குட்டியின் மேல் வருகிறார் என்று. அப்ப இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க இந்த ஸ்தோத்திரம். இந்த குருத்தோலை எங்க இருக்கு? லேவியராகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கலாமா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், வேகமா எடுத்துங்க. லேவியராகமம் 23, 40, 41. சீக்கிரமா வாசிங்க. லேவியராகமம் பாருங்க என்ன போட்டிருக்குங்க. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தலைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றலையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியா இருங்க. நல்லா கவனிங்க. 7 வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்திலே அதை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த குருத்தோலையை என்ன போட்டிருக்கீங்க? ஓலைகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் நரிகளையும் கொண்டு வந்து என்ன செய்தாங்க? அந்த ஓலைகளை கொண்டு வந்து அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். இப்ப இவங்க குருத்தோலையை பிடிச்சு ஈச்சமரத்தினுடைய இலை, ஆமாம், இங்கே என்ன பண்றாங்க? இப்போ இந்த காலத்தில் பனைமரத்தினுடைய ஓலையை கொண்டு வந்து, தென்னை மரத்தினுடைய ஓலையெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? அவங்க ஓலையை மகிழ்ச்சியாக அவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களை ஆர்ப்பரிக்கிறாங்க. வாசிங்களா, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் எடுத்துக்கலாமா? 21ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கலாம். மத்தேயு 21:1 முதல் பாருங்களேன். மத்தேயு 21:1. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷர் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனுடனே ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்கள் எதிரே போங்க, அங்கே என்ன காண்பீர்கள்? ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் காண்பீர்கள். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க. கட்டி இருக்கப்பட்ட கழுதையை அங்கு காணும்போது அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். நல்லா கவனிங்க. ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதை அங்க கட்டப்பட்டு இருக்கிறது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் ராஜாவாக இவர்கள் எல்லாமே ஏற்றுக்கொண்டார்கள். ராஜா எப்பவுமே குதிரையில தானே வரணும். ஆனா இவர் கழுதையை கொண்டு வர சொல்றாரு. இதுதான் பயங்கரமான ஒரு கேள்வி. கழுதை அட ஏதாவது கோபம் வந்தானே என்னன்னு சொல்லுவோம் நம்ம, அப்படி நம்ம ஈஸியா சொல்லுவோம். யாருமே விரும்பாத ஒரு ஜீவன் தான் கழுதை. அப்ப குதிரையில ராஜா வருவாரு. ஆனா இந்த ராஜா இப்ப எதுல வராரு? கழுதையில வராரு. எல்லாரும் ஒரு பார்த்தாங்க, என்னடா இந்த கழுதையை கூட்டிட்டு வர சொல்றாரு. ஏன்னா வசனத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் இருக்குது பாருங்களேன், வாசித்து பாருங்க. ஆமீன். சகரியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். சகரியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தை 9ஆம் அதிகாரம் திருப்பிக்கலாமா? மல்கியாவுக்கு ஆமீன் முன்னாடி சீக்கிரம் எடுங்க. 9:9 வாசிங்க. சீயோன் குமாரத்தியே கலிகூரு, இதோ
உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேல் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேல் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது ஆண்டவர் எத்தனையோ ஆயிரங்கள் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக நூற்றுக்கணக்கான நாட்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுவதற்கு எல்லா ராஜா குதிரையில் வந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு ஒருத்தர் வராருன்னா அந்த ராஜா கழுதில தான் வருவாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த வசனம் நமக்கு அன்றைக்கே சகரியா மூலமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அதில் என்ன போட்டிருக்குங்க? ஆமேன். நீ என்னங்க, சீயோன் குமாரத்தியே மிகவும், எருசலேம் குமாரத்தியே நீ களி கூர்ந்து கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஹலோ, எருசலேம் குமாரத்தியை பார்த்து சொல்றாரு. இவர் எருசலேமை நோக்கி போகிறாரு. அப்ப அங்க இருக்கிற குமாரத்திகளுக்கு ஆண்டவர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, ஆமென், ஒரு ராஜா வருகிறாரு, அவர் ராஜா. ஆமென். எல்லாருக்கும் ராஜாவை பார்த்தபோது ஆமென், ரோம போற சேவகர்கள் எல்லாருமே பார்த்தது அவர் சக்கராதிபதி, ஏக சக்கராதிபதி, அவர் ராஜரீகம் பண்றவர். எப்படிதான் வருவார்? ராஜா குதிரையில வருவார். ஆனா இந்த ராஜா, நம்முடைய ராஜா, அவர் கழுதையில வரார். கழுதையும் குட்டியும் காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாங்குறாரு. இது எனக்கு வேண்டும் என்றாரு. இன்னைக்கு ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதை என்றால் நீங்களும் நானும் கழுதை யாரும் விரும்பாதவர்கள். அது பொதி சுமப்பதற்கு தான் வச்சிருப்பாங்க. கழுதை தன்னுடைய ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கு கோவேறு கழுதையை டிராவலிங்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். எப்படிங்க? சுமை சுமப்பதற்கும் அடுத்த இடத்துக்கு, தன்னுடைய இடத்திலிருந்து அடுத்த இடத்துக்கு போவதற்கு இந்த கழுதையை உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு ராஜா கழுதையில் வருவாரா? வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்மை நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்து ஆண்டவர் எழுதி வைத்து இருக்கிறார். எப்போ ஒரு ராஜா வருவாரு, அவர் எப்படிப்பட்ட ராஜான்னு போட்டிருக்கீங்க? அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவமா இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த கழுதை எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை சுமக்கிற கழுதையாய் உங்களையும் என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஆண்டவரை சுமக்கிறவர்கள். சாதாரணம் என்று நினைக்காதீங்க. எல்லா ராஜாவும் குதிரையை தான் தெரிந்து கொண்டான். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குதிரையில் உள்ள சேனையை நம்பல. ஆண்டவர் நம்மளை கழுதையாக ஏற்றுக்கொண்டார்னா, எதுக்கு இந்த கழுதை எதுக்கு ஏற்றுக்கொண்டார்னா, உங்களையும் என்னையும் சுமக்கிற ஒரு ஆமென் ஆமென் ஒரு இயேசு கிறிஸ்து நம்மை அவர் எதற்காக ஏற்றுக்கொண்டார்? நாம் அவரை சுமந்து கொண்டு தேசம் முழுவதும் கிராமம் முழுவதும் அந்த ராஜாவை வெளிப்படுத்த. அல்லேலூயா. உண்மை இயேசு இல்லாத ஒரு கழுதையாக இருந்தால் யோசிச்சு பாருங்களேன். கழுதையை குறித்து நான் யோசிச்சு பார்த்தேன், கதையாக யோசிச்சு பார்த்தேன். இந்த கழுதை ஆமாம் அப்படியே அந்த நடந்து வர நேரத்தில் ஊரே என்ன செஞ்சுட்டான்? எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? கீழே என்ன போட்டிருக்கு? வாசிச்சு பாருங்க, என்ன போட்டிருக்குங்க? வாசிங்க. மத்தேயு. ஆமேன். திரும்பி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் வந்துடலாமா? ஆமேன். மத்தேயு 1 ஆமேன் 11 21 அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். 21 எதுலேருந்து 7 வாசிங்க பார்க்கலாம். கழுதையும் குட்டியும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். என்னங்க, அந்த கழுதை மேலே இயேசு ஏற்றுறதுக்கு மக்கள் என்னெல்லாம் கொடுத்தாங்க? வஸ்திரத்தை போட்டு விட்டாங்க. அடுத்தது இயேசு அதில் உட்கார வச்சாங்க. ஆமாம். 8ஆம் வசனம், திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் மின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்ட உன்னதத்தில் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ அந்த கழுதை இன்னைக்கு இயேசு இறங்கினதுக்கு அப்புறம் அந்த கழுதை திரும்பி அதே வழியாக நடந்து போச்சான். ஒருத்தருமே அந்த கழுதையை கண்டுக்கவே இல்லை. கற்பனை கதை யோசிச்சு பாருங்க. இயேசு ஏறி இருக்கும் பொழுது எல்லாருமே வஸ்திரத்தை வந்து விரித்து போட்டாங்க. வஸ்திரத்து மேலே ஆமேன் அதை விரித்து மரக்கிளைகள்லாம் போட்டு அது சரியான வரவேற்பு. அந்த கழுதைக்கு அவ்வளோ வரவேற்பு. இந்த கழுதை அதே நாள் இயேசு இறங்கினதுக்கு அப்புறம் அந்த கழுதை திரும்பி அதே வழியாக போன போது ஒருத்தரும் கூட அந்த கழுதையை கனம் பண்ணவே இல்லை. எல்லாரும் பார்த்து இது கோபமாக பார்த்துச்சான். ஆனால் பாவி, நேற்று வந்து என்னை எவ்வளவோ மதிச்சேன். ஏன்னா இந்த கழுதை பலரையும் சுமந்த கழுதையாக இருக்கும். ஆனால் இந்த கழுதை யாரும் ஏறிடாத கழுதை. நல்லா கவனிங்க. அநேக கழுதை எல்லாரும் ஏற்றி இருக்கும். டிராவலிங்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க, பொதி சுமக்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, லோடு அதில் வச்சிருப்பாங்க, பொருட்களை கொண்டு போய் ஆமாம் எப்படியா சுமையை சுமப்பதற்கு ஆமாம் ஒட்டகத்தை பயன்படுத்தினார்களோ அதே போல் கோவேறு கழுதைகளை உபயோகப்படுத்தினார்கள் பொருட்களை ஏற்றிக்கொள்வதற்கு. நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்ம ஊர்லேயும் கூட இந்த ஆமீன் என்ன செய்யுங்க, துணி துவைக்கிறவங்கள என்ன செய்வாங்க, துணியை போட்டு அதில் வச்சு ஆமீன்
துணி துவைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அதே போல தான் அந்த ஊர்லேயும் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேவப்பிள்ளை, ஆனால் ஒருவர் ஏறிராத கழுதை இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணலை. அந்த கழுதை யாருமே யூஸ் பண்ணல. இப்போ நேற்று வரைக்கும் அது கட்டப்பட்டிருந்தது. இன்னைக்கு கட்டவிழ்க்கப்பட்டோன்னு இயேசு வந்த உடனே அது கடந்து வரும்போது பயங்கர மதிப்பு மரியாதை. ஹலோ, நேற்று வரைக்கும் உங்களை யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், இன்னைக்கு உங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு இயேசு இல்லாமல் வெறுமையாக போனீங்கன்னா அவமானப்பட்டுருவீங்க. அல்லேலூயா. இயேசு இருக்கும்போது உங்களுக்கு பயங்கர ரத்தன கம்பளம் வரவேற்பு இருக்கும். இயேசு என்னை விட்டு போயிட்டாருன்னா என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. இயேசு உங்களோடு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு உங்களோடு இருக்கிறதால மக்கள் உங்களை பார்த்து மக்கள் என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு வணங்க தண்டுபத்து உங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். தேவ பிள்ளை, நான் ஒன்றை சொல்லுகிறேன், யார் ஏறிராத ஒரு கழுதை இன்னைக்கு சொல்லுங்க கட்டவிழ்க்கப்பட வேண்டும். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பம் என்னை பயன்படுத்தலை, என் உறவுகள் என்னை பயன்படுத்தலை, என் சொந்தங்கள் என்னை பயன்படுத்தலை, என் கழுதை ஆண்டவன் கழுதியாக இருக்கிற நான் எல்லாருக்கும் ஒரு சுமை சுமக்கிறவன் தான். ஆனால் அந்த சுமப்பதற்கு கூட நான் வெறுமையாய் தனியாய் விடப்பட்டனே, கட்டப்பட்டிருக்கு கழுதை. இன்னைக்கு சொல்லட்டுமா, எஜமானன் எப்படி அந்த சீஷர்களை அனுப்பி அந்த கட்டவிழ்க்கப்பட்ட அந்த கழுதை எஜமானனுக்கு வேணும், நீ அவிழ்த்து விட்டு வான்னு சொன்னோன்னே அவன் அவிழ்த்து விட்டு வந்தாரோ, அதே போல உங்களுடைய வியாதி இருந்து கட்டு, பிசாசுங்கிற கட்டு, சாத்தானுடைய கட்டிலிருந்து உலகத்தின் அசுத்த கட்டுகளிலிருந்து கர்த்தர் அவிழ்த்து உங்களை இந்த ஆலயத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கம் ஒன்று இருக்கு சகோதரா. உங்களை விடுதலையாக்குறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு சகோதரா. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்க, இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புங்க. நீங்கள் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு இந்த கழுதை அவரை சுமக்கிற கழுதையாய் மாறுங்கள். அல்லேலூயா. இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஆலயத்துக்கு வராமல் ஆராதனைக்கு வராமல் நீங்கள் லேட்டாக வந்து உங்கள் டைமுக்கு நீங்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த பெரிய ஒரு பதவி. இது நீங்கள் கழுதையாக இருக்கிற உங்கள் மேலே இயேசுவே வந்து அமரும் பொழுது உண்மையாக சொல்கிறேன், அவர் உங்களை விட்டு நகர்ந்து விட்டால் அந்த மதிப்பு மரியாதை வரவேற்பு இருக்காது பிரதர். ஆகையினால் தான் உங்களை ஆண்டவர் அழைக்கும் போது அந்த நேரத்துக்கு வந்து விடுங்கள். உங்களுக்கு ஆராதனைக்கு எதற்காக இந்த இடத்துல வர வைக்கிறேன்னா உங்களுக்கு மக்கள் வரவேற்க வேண்டும். தாவீதின் குமாரனே, இன்றைக்கு நான் சொல்ற ஓசன்னா என்று பாடுறது போல உங்களை அல்ல, உங்களுக்குள் இருக்கிறவர் தான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும் என்றால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்குள்ள நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் ரட்சிப்புக்குள் நடந்தீங்க? அல்லேலூயாவா. ஓசன்னான்னு சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஓசன்னா. கையை உயர்த்துங்களேன், ஓசன்னா. சரி, இப்போ ஓசன்னா என்ன அர்த்தம்? இப்பொழுது எங்களை ரட்சியும். சரி, அவர் ரட்சிச்சிட்டாரு, நம்ம மேலே அவர் கடந்து வந்துட்டாரு, அவர் தான் உள்ள கிரியை செய்கிறாரு. நீங்கள் எத்தனை பேர் ரட்சிப்புக்குள் நடத்துனீங்க? இந்த கழுதை எருசலேமை நோக்கி போகுதா, எரிகோவை நோக்கி போகுதா? எருசலேம் என்றால் தேவனுடைய ஆலயம், எரிகோ என்றால் பாவம் நிறைந்த இடம், சபிக்கப்பட்ட இடம். எந்த இடத்துக்கு இந்த கழுதை போகுது? அப்படியே கப்சுப்புன்னு காந்துட்டீங்க. அப்போ இதுலேயே புரியுது, இந்த எருசலேம் நோக்கி இந்த ஆலயத்துக்கு போகல, இது எரிகோவை நோக்கி போயிட்டு இருக்கு கழுதை. அட கழுதை திரும்பு. அல்லேலூயா. இன்னைக்கும் சொல்கிறேன், எருசலேமை நோக்கி போயிட்டு இருந்தா ஒருத்தன் கொலையும் குற்றயுமாய் கடந்தான் பார்த்தீங்களா? அவன் எங்கே? எரிகோவுக்கு எருசலேமிலிருந்து போயிட்டு இருக்கிறான். எரிகோவிலிருந்து வரணும் எருசலேமுக்கு. ஆனால் எப்போ அவன் திருடர்களால் கொலையிடப்படா, இவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது அவன் கொலை பண்ணுறாங்க, திருடுங்க அவனை வந்து அபகரிக்கிறாங்க. பிரதர், உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் திருடப்படுதுன்னா நீங்கள் எரிகோ போயிட்டு இருக்கிறீங்க. எரிகோவுக்கு இன்னைக்கு திரும்பி வாங்க. எருசலேமை நோக்கி போய்கொண்டிருக்கிறாரு யாரு? இயேசு போகும்போது எல்லாரும் பார்த்து ஓசன்னா ஓசன்னாங்கிறாங்க. உங்களை பார்த்து எத்தனை பேர் சொல்றாங்க, ஹே வந்துட்டான் ஓசன்னான்னு உங்களை பார்த்து யாராவது கூப்பிடுறாங்களா? அல்ல சொல்லுங்களேன். நீங்க குருத்தோலையை பிடிச்சிட்டு ஓசன்னான்னு போறீங்களே, எத்தனை பேர் ரட்சிச்சிங்க நீங்க? முதல்ல இந்த ஓலை எடுக்கிறது ஈஸி. நீங்க எத்தனை பேர் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டீங்க ஓசன்னான்ட்டு? அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஓலையை மட்டும் வீட்டுக்கு வாசப்படியில் வச்சுக்குவீங்க, ஓலையை மட்டும் கையில் வச்சுக்குவீங்க, அது காஞ்சி கீழே விழுந்ததுக்கப்புறம் அடுத்த வருஷம் திரும்பி அதே மாதிரி ஓலையை எடுத்து மாட்டிக்குவீங்க. ஓலையை வைக்கிறது ஈஸி. அந்த ஓலைக்கு பதில் ஆத்துமாவை கொண்டு வந்து ஆண்டவரே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியலையே. பைபிள் சொல்லுகிறது, அந்த கழுதையின் மேல் இயேசு இருக்கிற வரைக்கும் அதுக்கு கனம் இருந்தது. நடந்தது என்ன? கீழே வாசிங்களேன். ஆமே, வாசிமா. ஆமேன். அப்படியாய் ஆமேன். மத்தேயு 21:10. அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். ஹலோ அவர் உள்ள வரும்போது யார் என்று ஆச்சரியப்பட்டு. ஏன்னா எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்றாங்க. ஆனா இஸ்ரவேலின் ராஜா இப்ப எதுல வராரு?
கழுதையில் வந்துட்டு இருக்கிறார். அப்போ கேட்குறாங்க, ஏப்பா யாருப்பா இவர், கழுதையில் வந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் நீங்கள் ராஜா ராஜாங்கிறீங்களே, இவர் யாரு என்று சொன்னபோது அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாக இயேசு என்றார்கள். ஹலோ, இயேசுவை என்னன்னு தான் சொன்னாங்க. நீங்களும் இயேசுவை நீ என்னதான் பார்த்துருக்கிறீங்க? நல்லா கவனிங்க. இயேசுவை முஸ்லீம்ஸ் ஏற்றுக்கொள்றாங்க, அது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, இயேசுவை தேவகுமாரன்னு சொல்ல மாட்டாங்க, இயேசுவை பைகம்பர் தீர்க்கதரிசின்னு அவங்க சொல்றாங்க. நீங்க எந்த முஸ்லீம்ஸ் போய் பேசி பாருங்க, ஈசா இஸ்லாம் பாங்க, இயேசு ஒரு தீர்க்கதரிசி, அவர் வருவாருன்னு அவங்களும் சொல்றாங்க. கடைசி கால தீர்க்கதரிசி அவர் தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் 2 ரத்த சாட்சியை பத்தி அவங்களும் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? இயேசுனுடைய ரகசிய வருகை அவங்க நம்புறாங்க, உங்களுக்கு தெரியுமா? இயேசுவை தேவகுமாரனாக ஏத்துக்கல, இயேசு ஒரு பைகம்பர் தீர்க்கதரிசிங்கிறாங்க. இப்ப இயேசுவை ஓசன்னான்னு சொன்ன டீம் இப்ப என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுது? பிரதர் கவனிக்கிறீங்களா இல்லையா? இந்த வராதவங்களை நான் மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொல்லுவேன். எது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நீங்க இயேசு விட்டு எதுக்கு தான் வரீங்க? பேசுங்களேன். இயேசுவை என்னன்னு தான் பார்க்க வந்திருக்கீங்க? சமாரியா ஸ்திரீ என்னன்னு தான் இயேசு இன்ட்ரோடியூஸ் பண்ணா, என்ன பத்தி சொன்னாரு. அவர் தீர்க்கதரிசி மாதிரி தெரியுதுன்னு தான் போறான். வந்து பாருங்கள்னா, ஒருவேளை மேசியாவா இருப்பாரோ அப்படின்னு சொல்றா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு சபைக்கு மக்கள் தேடி போறது எதுக்கு தான் சொல்லுங்க பிரதர்? என்னை பத்தி சொல்லுங்க, எங்க புருஷனை பத்தி சொல்லுங்க, என் மனைவியை பத்தி சொல்லுங்க, என் பிள்ளைய பத்தி சொல்லுங்க. ஏசு என்னதான் செய்யறவரை பாக்குறாங்க. சார் அவர் தீர்க்கதரிசி இல்ல சார், அவர் தான் தேவன் தூதன் சார், தேவனுடைய குமாரன் சார், நம்மளை ரட்சிக்க வந்தவர் சார். ஆனா மக்கள் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. வாளையை பிடிச்சி போட்டு இயேசுவை தீர்க்கதரிசின்னு சொல்லாத. இயேசு என்னை பற்றி சொல்றவர் இல்ல, என்னை ரட்சிக்க வந்தவர் சொல்லுங்கிற. இது சொல்லித்தர சபையில கூட்டம் வராது. சொல்லாத சபையில் நீங்க ட்ரெஸ் பண்ணி நல்லா நீட்டா ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டிருப்பாங்க. நீங்க அட ஆமாவா இல்லையா? ஜோடிச்சு போயிருப்பாங்க. நீங்க நல்ல காலையிலேயே நடக்க ஆரம்பிச்சிருப்போம், இயேசுவின் ராஜ்யம் இயேசுவின் ராஜ்யம்னு. ஆனா அவங்க என்னன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இயேசுவை. என்ன பத்தி, என் குடும்பத்தை பத்தி தீர்க்கதரிசனம் சொல்றேன் சார். இல்ல சார், சபைக்கு வந்த தீர்க்கதரிசனங்களை, ஊழியரை பார்க்கிற தீர்க்கதரிசனங்கள், என்னை ரட்சிக்க வந்த தெய்வன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் இயேசு. என்னை ரட்சிக்க வந்தவர் ஓசன்னான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓசன்னா, இன்னும் சத்தமா ஓசன்னா 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 ஓசன்னா. ஓசன்னாவே அவனை கூப்பிடும் போதே சொல்லு, ரட்சியும் தெய்வமே, என்னை ரட்சியும் தெய்வமே, என் மனைவியை ரட்சியும் தெய்வமே. வாயில் வரமாட்டேங்குது பாத்தியா? ஆண்டவரே என் பிள்ளை ரட்சியும் ஆண்டவரே, என் குடும்பத்தை ரட்சியும் ஆண்டவரே, என் சபையை ரட்சியும் ஆண்டவரே, என் ஜனத்தை ரட்சியும் ஆண்டவரே, என் மக்களை ரட்சியும். இதை சொல்ற இடத்துல கூட்டம் இருக்காது. தீர்க்கதரிசின்னு சொல்ற இடத்துல கூட்டம் நிறைய போகும். சார் கரெக்டா இல்லையா? ஓலை எதுக்கு பிடிக்கிறேன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது. ஏசுநாதர் போகும்போது ஓலையை பிடிச்சாங்கன்னு பாங்க. ஆனால் இன்னுதான் நம்ம ஓலை எங்கே பிடிக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். கைவேர்த்து சொல்லுங்களேன் சார். நம்ம எதுவுமே சத்தியத்தின்படி வாழ்வோம் சார், முடிஞ்சளவுக்கு வாழ்வோம். பாரம்பரியமாக செய்கிறது நம்மளும் செஞ்சுட்டு போகலாம், ஈஸி தான். அது இல்லை சார். என்ன ஆண்டவர் ரட்சிப்பின் தெய்வம் என்னை ஒரு கழுதியாக வச்சிருக்காருன்னா, மக்கள் என்னை வரவேற்கிறாங்கன்னு சொல்லி நான் கழுதியாக போகிறவன் என் மேலே இருக்கிறவர் சொல்லாமல் போயிட்டேன்னா மக்கள் நினைப்பாங்க இவர் தீர்க்கதரிசின்னு நினச்சி விட்டுருவாங்க. வாயில் ராஜாங்கிறான், ஆனால் வாயில் ஓசன்னாங்கிறான். ஆனால் சொல்லும்போது மக்கள் கேட்குறாங்க, விசாரிக்கிறவன் என்னன்னு சொல்லிட்டாங்க. சார் நீங்களும் அப்படி தானே சொல்கிறீங்க? நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு வியாதி குணமாகும், சர்ச்சுக்கு வாங்க அற்புதம் நடக்கும், சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு பேய் போகும், சர்ச்சுக்கு வாங்க கல்யாணம் நடக்கும், சர்ச்சுக்கு வாங்க அவர் உங்களுடைய நல்ல காரியமான சொல்லுவார். இப்படி சொல்லி அவரை தீர்க்கதரிசியாக காமிக்காதீங்க. அற்புதரா மட்டுமல்ல, ஆலோசனை கர்த்தரா மட்டுமல்ல, அவர் நம்முடைய கர்த்தத்துவம் அவர் தோளில் மட்டுமல்ல, அவர் சமாதானத்தின் பிரபு மட்டுமல்ல, அவர் தான் தேவகுமாரன். சத்தத்தை உயர்த்தி பிசாசு இதுக்கு தான் பயப்படுறான். அவர்தான் நம்முடைய பாலகன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரிகபாஷே, கைகளை தட்டி அந்த கர்த்தத்துவம் அதிகாரம் அவர் கையிலே. சூப்பர்ல. எத்தனை முறை நீங்க குருத்தோலை செய்தியை கேட்டிருப்பீங்க, ஆனா இன்னைக்கு உள்ள சத்தியம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு.
சார், எனக்கு கிடைக்காத ஒரு ரகசியத்தை நீங்கள் கண்ணில் திறந்து காமிச்சிட்டீங்க. இயேசு அவர் பிறந்தது உண்மைதான், பாலகனா பிறந்தது உண்மைதான். அவர் குமாரனா எனக்கு கொடுக்கப்பட்டது. அவர் கழுதையாகிய என்னை கட்டவிழ்த்து என்னை எல்லாருக்கும் முன்னாடி என்னை கம்பளை விரித்து, ஆமை வஸ்திரத்தை விரித்து, ஆமை குருத்தோலையை பிடிச்சி அவர்கள் வரவேற்கிறாங்கன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி, ஓசன்னா ஆமை என்றால் என்ன அர்த்தம் என்றால், என் இயேசு தீர்க்கதரிசி அல்ல, என் இயேசு ரட்சிக்க வல்லவர், ராமை இஸ்ரவேல் ராஜா என்று சொல்லி ஆராதித்தார்கள். ஆனால் அதே சமயத்தில் மக்கள் கேட்குறாங்க, யாருன்னு கேட்ட போது தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. கீழே வாசிங்க, என்ன போட்டிருக்குப்பா? 12ஆம் வசனம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார். ஹலோ, இப்போ எங்க போறாரு ஆண்டவர்? இருக்கீங்களா? இருக்கீங்களா சார்? நீங்க என்ன பண்றீங்க? ஆலயத்திலிருந்து வெளியே போறீங்க. ஆண்டவர் மக்களை ரட்சிப்பதற்கு எங்கிருந்து எங்க வராரு? ஆலயத்துக்குள்ள. ஹலோ ஹலோ, நீங்க நல்லா கவனிங்க. குருத்தோலையை பிடிச்சி வெளியே போறீங்க, ஆனா இயேசு தேவ ஆலயத்துக்குள்ள வந்து ஆலயத்தை சுத்திகரிக்கிறாரு. சார், ரட்சிக்கப்படணும் ஓசன்னா, ரட்சிக்கப்படணும். இயேசு எங்க போறாரு? உள்ள. ஆமாவா இல்லையா? வேகமா போறேன், டைம் போயிட்டு இருக்கு எனக்கு. எங்க போறாரு? ஆலயத்துக்குள்ள போறாரு. இப்ப ஆலயத்துக்குள்ள போய் என்ன சொல்றாரு? ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஆலயத்துக்குள்ள போன உடனே ஆலயத்துக்குள்ள விற்கிறவர்களும் கொள்ளைகளுமாகிய யாவரையும் வெளியே, காசுகளுடைய பழகிய புறாவிற்கனுடைய ஆசனங்களை, ஹலோ கவனிங்க, ஆலயத்துக்குள்ள விற்பனை பண்றாங்க. முட்டையை கொண்டது விற்பனை பண்றாங்க. ஆலயத்துக்குள்ள அரிசியை கொண்டது விற்பனை பண்றாங்க. ஆலயத்துக்குள்ள தட்டு கொண்டு விற்பனை பண்றாங்க. ஆலயத்துக்குள்ள பொருட்களை வாங்கி வித்து ஏலம் கூறுறாங்க. எங்க? ஆலயத்துக்குள்ள. ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஆலயமா இது விற்பனை கூடமா? இதை மாற்றுவதுக்கு தாண்டா உள்ள வந்திருக்கிறேன். நம்ம என்ன செய்யறோம்? ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லி இன்னைக்கு ஏலம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்க? சர்ச்சுக்குள்ள. கேட்டா அரிசி கொடுத்து அது சர்ச்சுக்குன்னு ஆண்டவருக்காக கொடுக்கலாம்னு. முட்டை ஆண்டவருக்கு, கோழி ஆண்டவருக்கு, ஆடு ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் கவிழ்த்து போட்டுக்கிறாரா. காசுக்காருடைய பலகை கவிழ்த்து போட்டாராம். புறாவிற்கனுடைய பலகை கவிழ்த்து போட்டாராம். அங்க வியாபாரம் பண்ணவருடைய பலகை கவிழ்த்து போட்டார். ஏன் தெரியுமா? இந்த காசுக்காருடைய பலகைன்னா புரியுது உங்களுக்கு? தெரியல தானே? உங்களுக்கு புரிய முடியாது சொல்கிறேன். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம இந்த இது இருக்குல்லங்க, அமெரிக்காவுடைய டாலரை நம்ம இந்தியன் மணியாக மாற்றணும், சரிதானா? இப்போ நம்முடைய இந்தியன் மணியை நம்ம ஃபாரின் கொண்டு போகும்போது அங்கே இருக்கிறதுங்க அங்குள்ள பணத்தை அந்த காசை நம்ம மாற்றணும்னா நம்ம அங்கே எப்படி காசுக்காரத்தில் போய் நம்முடைய பணத்தை என்ன செய்யணும்? மாற்றும்படியாக போவதை போல ஆலயத்துக்குள்ள இது இப்படிப்பட்ட வியாபாரிகள் உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா காணிக்க வரணும்ல, அங்கே வந்து கையில் காசை வச்சுருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு, நான் இந்தியன் மணியை வச்சுருக்கேன், நான் இப்போ அமெரிக்கா போகணுன்னா டாலராக மாற்றணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு டாலரோடு வந்திருக்காங்கன்னா இந்தியன் மணினா இந்தியன் மணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் உட்காந்துருப்பான். அப்படி தாங்க அங்கே உட்காந்துருந்தாங்க. காசுக்காரோடைய பலகைன்னு அதுதான் அர்த்தம். இருக்கீங்களா? அங்கே உனக்கு ஏதாவது நகையை கொண்டு வந்து நகைக்கு பதிலாக பணத்தை கொடுப்பாங்க. ஏன்னா நீ என்ன வேணும்? அந்த இடத்துல பலகை ஆண்டவர் கவிழ்க்கிறார். எதுக்குன்னா, இந்த வீடு வியாபாரிகளுடைய வீடு அல்ல. இந்த வீடு கீழே வாசிங்க, என்ன போட்டிருக்கு? என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எழுதியிருக்கிறது. நீங்களும் அதை என்ன செஞ்சிட்டீங்க? அதை கல்லர் குகையில் ஆக்கினீர்கள். என்ன ஆக்கிட்டீங்க? கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வந்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் அங்க அற்புதம் செய்யறாரு? எப்ப ஜெப வீடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சப்பானிகள் வராங்க சபைக்குள்ள, ஆலயத்துக்குள்ள. முடவர்கள் உள்ள வராங்க. மற்ற அது வரைக்கும் யார் தான் உள்ள இருந்தாங்க? வியாபாரிகள். பிரதர், நீங்க வியாபாரியா சபைக்குள்ள இருக்கீங்களா, இல்ல அற்புதம் செய்யக்கூடியவர்களா நீங்க இருக்கீங்களா? ஒரு அழியில சொல்லுங்களேன். இதுக்கு தாங்க ஆண்டவர் வந்தாரு. நல்லா கவனிங்க. இதனால அவர் செய்த அதிசயங்களையும் 15ஆம் வசனம், ஆமீன், அவர் செய்த அதிசயங்களை தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபம் அடைந்து. எப்படிங்க? நல்லா கவனிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் அங்கே கோபம் வரல வேதபாரர்களுக்கு. எப்போ கோபம் வருது? ஆண்டவருடைய நாமத்தினால் அற்புதம் நடந்தோன்னே கோபம் வருது. ஏன்? இது தாங்க பிசாசனுடைய தாந்தரம். இன்னைக்கு சபைக்குள்ள ஏன் கோபம் வருது? ஏன் ஆலயத்துக்குள்ள கோபம் வருது?
ஏன் கேட்டா இது வியாபாரிகளுடைய இடம் அல்ல. இயேசு தீர்க்கதரிசியா நீங்க பார்த்து வந்துடாதீங்க. இயேசு தாவீதின் குமாரன். மாத்திட்டாங்களா? என்ன பண்றது? அதே ஆட்கள் தான் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தீர்க்கதரிசின்னு சொன்னவங்க இப்ப என்ன செய்யறாங்க? அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலின் ராஜான்னு வந்தவங்க இப்ப தாவீதின் குமாரன் ஓசன்னான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எப்படி வேணா மாறுறாங்க பாருங்களேன். பைபிள் அதான் சொல்லுதுங்க. அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு மனிதனாக இயேசுவை யூதருக்கு ராஜாவா இருப்பார் என்று தான் இந்த மக்கள் நினைச்சாங்க. அதனால தான் வாசிச்சு பாருங்களேன். அவன் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், சீக்கிரம் எடுங்க, லூக்கா 19ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? லூக்கா 19ஆம் அதிகாரம் 38 முதல் வாசிங்க ப்ளீஸ், சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்திலே நல்ல கவனிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்தில் சமாதானம், உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு என்ன செஞ்சாங்களாம்? தேவனை அவர்கள் புகழ்ந்தார்கள் சீஷர்கள். அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகர் நம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளை கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சீஷர்களை வேதபாரர்கள் பரிசேயர்கள் அதட்ட பார்க்கிறார்கள். ஹலோ, இன்றைக்கு தேவனை ஆர்ப்பரிக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை அதட்டுகிறார்கள், வாயடைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் பேசாதிருந்தால், சத்தமா சொல்லுங்க, கல்லுகள் கூப்பிடும் என்று. ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, மனிதனாகவே தான் இயேசுவை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதே யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், வேகமாக எடுத்துங்க. யோவான் 12:19-20 வாசிங்க. யோவான் 12:19-20. அப்பொழுது பரிசேயரில் ஒருவரை ஒருவர், நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். 20. பண்டிகையிலே ஆராதனை செய்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். உலகமே அவருக்கு பின் சென்று போயிட்டு. பரிசேயர் என்ன செய்யறாங்க? இவரை என்ன செய்யணும்? உலகமே இவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்குதுப்பா என்று சொல்லி ஒரு கூட்டமே அவருக்கு எதிர்த்து நிற்குது. ஹலோ, இன்னைக்கு பிசாசி மக்கள், கிறிஸ்தவத்துக்கு விரோதிகள் என்ன செய்யறாங்க? இவங்க எல்லாருமே சொல்லுங்க, மதம் மாறுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மதம் மாறல. ஆண்டவருடைய வாழ்த்தைக்கு முன்பாக சொல்றேன், நானும் நீங்களும் மௌனமாய் இருந்தால் கல்லுகள் கூப்பிடும். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். மனிதர்களை கண்டு ஆண்டவர் ஓசன்னான்னு சொன்னாங்களே, ஓசன்னான்னு சொல்லும் போது ஆண்டவர் சந்தோஷமா இருந்தாரு. ஆனா ஆண்டவர், ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பின கூட்டம், அந்த ஓசன்னான்னு சொன்ன அதே கூட்டம் தான் இயேசுவை சிலுவையில் அறையுங்கள்னு சொல்லுச்சு. ஏன்னா இவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு ராஜரீகம் பண்ண போறாரு, இங்க பூமியில நமக்கு ராஜாவா மாற போறாருன்னு சொல்லி மனுஷீகம் அவங்க யோசிச்சாங்களாம். அல்லேலூயா. அதனாலதான் அவங்க எல்லாருமே ஆர்ப்பரித்த போது, வாசித்து பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், வேகமா எடுங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிமா. மார்க் 15. அவர்களை நோக்கி பாருங்க, 10ஆம் வசனம், அவர்களை நோக்கி, நான் யூத ராஜாவை உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று கேட்டான். பர்பாசை தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். நல்லா கவனிங்க. இயேசுவை சிலுவையிலே அறைவதற்கென்று பிலாத்துவிடத்தில் கொண்டு வந்த போது, அது ஒரு பஸ்காவின் பண்டிகையினாலே இயேசுவை என்ன செய்யறாங்க? ஆமென், எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பிலாத்து நினைத்த போது, பரபாஸ் ஒரு திருடன், பரபாஸ் ஒரு தீவிரவாதி, நல்ல கவனிங்க, பரபாஸ் ஒரு கொலைகாரன், அவனை விடுதலையாக்குவதற்கு இந்த ஜனங்கள், பரிசேயர்கள், வேதபாரர்கள், ஆசாரியர்கள் ஏவுகிறார்கள். யார? எந்த மனிதர்கள் ஓசன்னான் பாடினாங்களோ அந்த மனிதர்களை இப்பொழுது எங்களுக்கு பரபாஸ் வேண்டும் என்று கேளுங்கள் என்று ஏவுகிறார்கள். ஏதோ உங்களுக்கு விளங்குதா? இந்த ஓசன்னான் பாடுறவங்களை ஆண்டவர் நம்பலிங்க. இதே ஓசன்னான் பாடி எங்களை ரட்சியும் சொன்ன அதே மனிதர்கள் இப்ப பரபாஸ் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. பாருங்க, கீழே கீழே வாசிங்களேன். 12ஆம் வசனம் என்னங்க? பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, என்று கேட்டான்.
எல்லாரும் வாசிங்க, அது 13ஆம் வசனத்தை வாசிங்க எல்லாரும். 15 மார்க் 15 13. அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். ஹலோ, கவனிக்கிறீங்களா? அவனை மறுபடியும் சொன்னார்கள், சிலுவையில் அறையும், இயேசுவை சிலுவையில் அறையும். ஹலோ, கவனிக்கிறீங்களா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? ஹாய், உன் வாழ்க்கையில எந்த இயேசுவை ரட்சியும் கர்த்தாவே என்று சொன்னார்களோ அதே மனிதர்கள் ஆசாரியர்களுடைய ஏவுதல் நிமித்தமாய், ஏன் ஆசாரியர்கள் ஏவினார்கள்? மத தீவிரவாதிகள் அவர் என்ன சொல்றாங்க? அநேகர் இவருக்கு பின் சொல்ல போகிறார்கள். அதான் வாசிங்க, என்ன போட்டிருந்தது? உலகமே ஒரு பின் சொல்லுகிறது. அதனால எந்த மக்கள் ஓசன்னான் பாடினாங்களோ அதே மக்களை இந்த மக்கள் ஏவுறாங்க. இவனை சிலுவையில் அறைய சொல்லு, பரபாஸ் நமக்கு விடுதலை ஆகணும். சார், பரபாஸ் விடுவிக்கப்படுவதனால பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. எந்த மனிதன் குருத்தோலையை எடுத்துக்கொண்டானோ, எந்த மனுஷங்க சாலையிலே அவர்கள் விரித்து வஸ்திரங்களை விரித்து இயேசுவை கம்பளத்தினாலே வரவேற்பு கொடுத்தார்களோ அவர்களே இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்கிறார். பிரதர், உங்க கையில் இருக்கிற குருத்தோலை எப்படிப்பட்டது? நீங்க எந்த ஓலையை வச்சிருக்கீங்க? இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களா நீங்கள்? ஓ சொன்னா என்று சொல்லி ரட்சியும் என்று கேட்கிற நீங்கள், நான் அந்த இயேசுவை மீண்டும் சிலுவையில் மறுபடியும் மறுபடியும் அறைந்து கொண்டிருக்கிறோமே. ஒருவன் பாவத்தை விட்டு மீண்டும் அந்த பாவத்தை செய்வானே ஆனால் மீண்டும் அவரை மறுதலிக்கிறவன் அவரை மீண்டும் சிலுவையில் அறையினான் பைபிள் என்று வாசிக்கிறோமே. பாவங்களை விட்டு விடுவதற்கு மனமில்லை. இயேசுவை நாம் ரட்சகராக அவர் ஓசன்னா என்று பாடுவதில் அல்ல. இன்றைக்கு சொல்லுங்க, அவர் மறுபடியும் நாம் அறையுங்கள் என்று இந்த ஜனங்கள் தான் சொல்றாங்க. அவர்கள் குருத்தோலை வைத்து ஆர்ப்பரித்தவர்கள் ஆசாரியர்கள் ஜனங்கள் ஏவின போது எந்த ஜனம் ஓசன்னா பாடினதோ அவர்களே சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டார்கள். மாம்ச பிரகாரமாய் குருத்தோலை எடுத்தவர்கள் அவர்கள். ஆனால் நீங்களும் நானும் மாம்சத்துக்குரிய குருத்தோலை அல்ல. எடுத்து வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம். வேகமாக எடுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க வேகமா. என்ன போட்டிருக்கு? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் ஜனங்களின் பாஷைக்காரனும் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கி தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா பிரதர்? வீதிகளிலே கொடுக்கிற குருத்தோலை அல்ல, பரலோகத்தில் இருக்கிற சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு வெள்ளை அங்கி தரித்த ஒரு கூட்டம் எழுப்பி நிற்குமாம். என்ன சொன்னதாம்? என்ன சொன்னாங்களா? வெள்ளை அங்கி தரித்த இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம்? தங்கள் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனம் வீட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக. எத்தனை பேர் ஆர்ப்பரிக்கிறீங்க? எங்க சிங்காசனத்தில் இருக்கிற தேவனுக்கு முன்பாக எத்தனை பேர் குருத்தோலையை பிடிப்பதற்கு ரெடியா இருக்கீங்க? வீதியில நீ குருத்தோலையை பிடித்து இயேசு ரட்சின்னு சொல்றதை விட ரட்சிக்கிறவர் சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிறாரே அவருக்கு முன்பாக நிற்பதற்கு எத்தனை பேர் வெள்ளை அங்கி தரிப்பீர்கள்? நானும் நீங்களும் அந்த வெள்ளை அங்கி தரித்தவர்களாக இருக்க வேண்டும். எனக்கும் உங்களுக்கும் ஆசைதான். இந்த குருத்தோலையை சுமந்து கொள்வது எளிதானது. ஆனால் என்னுடைய வஸ்திரம் வெண்மையா இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை வெண்மையா இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் வெண்மையா இருக்க வேண்டும், என் சபை வெண்மையா இருக்க வேண்டும். நான் வெள்ளை தோலை வெளுத்த வஸ்திரத்தை உடுத்தவனாக ஒரு சிங்காசனமாக நிற்பதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? சும்மா அந்த ஓசன்னான் சொல்லிட்டு இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு நீங்களா? சகோதரி, நீ செய்த பாவம் மீண்டும் செயல்படும் போது அவரை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிறாயே, பரபாசை தா என்று கேட்கிறாயே. ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார், இல்லை ஆண்டவரே, இந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற நீ ரட்சகர். ஆகையினால் தான் பைபிள்ல வாசிக்கிற போது
அதை 12 ஆமென் ஸ்தோத்திரம். கீழே வாசிமா. ஆமென். என்ன ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியாக உண்டாவதாக ஆர்ப்பரித்தார்கள். 11 தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் முப்பர்கள் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்கொப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களும் உண்டாவதாக ஆமென் என்றார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. ஹலோ ஹலோ ஹலோ. யார் அவர்கள்? எப்படிப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள்? வெள்ளை அங்கியை தரித்திருந்தார்கள். உங்கள் வஸ்திரம் வெண்மையாக இருக்கிறதா? உங்களுடைய ரட்சிப்பு, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நீங்கள் இழந்து விடாமல் இருக்கிறீர்களா? நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்து விடக்கூடாது. அருமையான தேவ பிள்ளையே, உங்களுடைய ரட்சிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? நீ ஆராதிக்கிற தேவன், நீ தீர்க்கதரிசியாக அவரை பார்க்கிறாயா? நீ ஆலயத்துக்கு வரும்போது புறா விற்கிறவனாகவும் வியாபாரியாய் நீ இருக்கிறாயா? நீ ஆலயத்துக்கு இருக்கும்போது அவர் தீர்க்கதரிசி, அவர் அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி அவரை தீர்க்கதரிசியாகவும் அற்புதத்தை அதிசயம் செய்கிறவர் என்று சொன்ன உன் வாயே அவரை மறுதலித்து அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறது. இங்கே வஸ்திரம் அல்ல, இங்குள்ள வெண் வஸ்திரம் அல்ல, பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது உன் வஸ்திரம் வெண்மையாயிருக்குமா? உன் ஜெய ஜீவியம் உள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிறாயா? உன்னுடைய குடும்பத்தில் நீ ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறாயா? உன்னுடைய பிசினஸ்ல நீ வியாபாரத்தில் தேவனுக்கு முன்பாக ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்கிறாயா? இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முற்றிலும் முடிவுமாய் நாம் நிற்கிற அந்த சிங்காசனம், அந்த வெள்ளை சிங்காசனத்தின் முன்பாக ஆமென் வசனம் சொல்கிறது. வாசித்து பாருங்கள் 13ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். கரைகளை இல்லையா சொல்லுங்க பிரதர், இங்க உபத்திரப்படுகிறீர்களா? ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் உபத்திரப்படும் பொழுது அவன் பிதாவின் சிங்காசனத்தில் போய் நிற்பான். பிரதர், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் உபத்திரவம் இல்லையா? வியாதி வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சு, நெருக்கம் வந்துருச்சு, பண கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டே இருக்காதீங்க. இது மாறதுக்கு சபைக்கு வரல. இந்த உபத்திரவப்படுவது நல்லது. ஏனென்றால் இந்த உபத்திரவத்திலிருந்து நான் வறட்சியுள்ள ஒரு வாழ்க்கை அங்கே தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறேன். எனக்கு வருகிற உபத்திரவம் நல்லது. இவர்கள் யார்? ஆண்டவரே, உமக்கே தெரியும். பிதாவின் வீட்டுக்கு போகும் பொழுது அவர் சொல்லுவார், இவர் உமக்கு முன்பாக இவர்கள் உபத்திரவப்பட்டவர்கள். சகோதரனுக்கு உபத்திரம் வந்தது, சந்தோஷமாய் ஹல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ரட்சியும் தெய்வமே ரட்சியும். யாரெல்லாம் உபத்திரவத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? கைகளை உயர்த்தி சொல்லும் ஹல்லேலூயா. கைகளை கீழே போடுங்க. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவத்தை விரும்பவில்லை. அவர்கள் ஆளோட்டிகள் மூலமாக எகிப்தில் இருப்பதை தான் விரும்பினார்கள். எல்லாமே அந்த கானானுக்குள் செல்வதற்கு அவர்கள் உபத்திரப்பட்ட போது கால் வீங்காதபடிக்கு அணிகலன் அணிந்திருந்தார்கள். பாதர இச்சையை ஆண்டவர் கொடுத்திருந்தார், வஸ்திரத்தை கொடுத்திருந்தார், உண்ண உணவு இருந்தது, இருக்க இருப்பிடம் ஆண்டவர் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் பாதுகாத்த தேவன். முன்பாக தூதன், பின்பாக தூதன், மோசே மூலமாய் ஆகாரம் எல்லாம் கிடைத்த பொழுதும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக முறுமுறுத்து கொண்டே இருந்ததினாலே அவர்கள் 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உங்களுடைய கானான் பிரயாணம் நாட்கள் குறுக வேண்டும் என்றால் இன்னைக்கு சொல்லுங்க, இன்றைக்கு இயேசுவே, என்னுடைய மரணம் வந்தாலும் சரி, எனக்கு ஜீவனானாலும் சரி, நான் உபத்திரப்பட்டது நல்லது ஆண்டவரே. எனக்கு உபத்திரம் வருவது நான் ஓசன்னா என்று குருத்தோலையை பிடித்து அந்த வெள்ளை எங்கே தரித்த இடத்திற்கு நான் வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஒருவேளை வேலையிலே உனக்கு உபத்திரம் வரலாம், பிள்ளைகள் மூலமாக உபத்திரம் வரலாம், சபைக்குள்ள உபத்திரம் வரலாம், வெளி மனிதர்கள் மூலமாக உபத்திரம் வரலாம், உறவுகள் மூலமாக உபத்திரம் வரலாம், உன்னுடைய பணத்தின் மூலமாக உபத்திரம் வரலாம், சரீர வியாதியின் மூலம் உபத்திரம் வரலாம். இன்னைக்கு சொல்லி இவர்கள் யார் என்று கேட்டபோது ஆண்டவரே, அது உமக்கே தெரியும். அப்ப ஆண்டவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், இவர்கள் இந்த பூமியில மிகுந்த உபத்திரப்பட்டவர்கள். எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், பூமியில் உபத்திரப்பட்டால் மட்டும்தான் அந்த உபத்திரவத்தினுடைய பெயரை ஆண்டவர் இந்த இடத்துல இவன் உபத்திரப்பட்டான். ஓ ஹல்லேலூயா. என் குடும்பத்தை உபத்திரப்படுத்தும் போது ஆண்டவரிடத்தில் அழுக ஆரம்பித்து விடுகிறேன். மனிதர்களால் வருகிற உபத்திரவம் என்னை ஒருவேளை ஆண்டவரை முறுமுறுக்க வைத்து விட்டது. அது மலையாளத்தில் சொல்லுவாங்க பிறுபிறுப்பும்பாங்க. நான் பிறுபிறுத்து கொண்டே இருக்கிறேன்.
ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் இந்த பலவீனம், ஏன் இந்த பண கஷ்டம் சொல்ல சொல்ல நீ உன்னுடைய ஆயுசை இன்னும் நீ என்ன பூமியில் கூட்டிகிட்டே இருக்கிற. இல்லை ஆண்டவர், இந்த ஆயுசை குறைத்து உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் சீக்கிரம் வர விரும்புகிறேன், நான் இன்னும் முறுமுறுக்க மாட்டேன், நான் ஓசன்னா என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். எனக்கு உபத்திரம் வருவது நல்லது, எனக்கு உபத்திரம் வருவது நல்லது. ஆண்டோட சமூகத்தில் கேட்டபோது ஆண்டவர் சொல்லுங்க, இவர்கள் முகமும் உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அடுத்தது, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியனுடைய இரத்தத்தினாலே தோய்த்து விழுத்தவர்கள். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எவ்வளவாய் வெண்மை வஸ்திரம், ஹலோ ஹலோ, எவ்வளவு வஸ்திரம் வெண்மையாக வேண்டும் என்றால் ரத்தம் ஜெயம் என்று சொல்ல சொல்ல கடந்த வாரமே ரத்தத்தினுடைய மகிமையை குறித்து நான் உங்களோட பேசினேன். உன் வாயில இயேசுவின் ரத்தம் என் கண்கள் மேலே, இயேசுவின் ரத்தம் காதுகளிலே, இயேசுவின் ரத்தம் உதடிலே, இயேசுவின் ரத்தம் கைகளிலே, இயேசுவின் இருதயத்திலே, இயேசுவின் ரத்தம் சரீரம் முழுவதும் சொல்லிட்டே இருங்க. உண்மையா அப்படி நீங்க சொல்ற இடமெல்லாம் நான் ஒன்று சொல்லி தரட்டுமா? எப்படி ஒரு அழுக்கு படிந்த இடத்துல, இந்த இடத்துல வெள்ளை வஸ்திரத்தில் ஒரு இடத்துல கரை பட்டுருச்சு, நீங்கள் உடனே என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? மற்ற இடத்துலலாம் கரை இல்லை, ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் கரையாக இருக்குன்னா நீங்கள் உடனே என்ன செய்வீங்க? அந்த குறிப்பிட்ட இடத்துல எந்த இடத்துல கரை இருக்கிறதோ அந்த இடத்த மட்டும் கை வைத்து சரியாக நீங்கள் ஒன்றா லெமனை போட்டு இல்லை ஏதாவது சோப்பு ஆயிலை போட்டு நல்லா தேய்ச்சி 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 அந்த இடத்த மட்டும் இந்த வெண்மை கொண்டு வருவதை போல நீங்கள் எப்படி அதை கிளீன் பண்ணுறீங்களோ அதே போல உங்களுடைய டாட் பட்ட இடத்துல இன்னைக்கு சொல்லுங்க, உங்களுடைய ரத்தம் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தம் ஜெயம், உங்களுடைய ரத்தம் ஜெயம், உங்களுடைய ரத்தம் ஜெயம், என்னுடைய வேலையில் உங்களுடைய ரத்தம் ஜெயம், என்னுடைய வீட்டில் ரத்தம் ஜெயம். ஹலோ, மனிதர்கள் யாராவது உங்களுக்கு கரைப்படுத்திட்டாங்கன்னா அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க, இந்த நபர் மூலமா நான் கரைப்பட்டுட்டேன், ரத்தம் ஜெயம். இந்த மனிதர்கள் இந்த இடத்துல கொண்டு சென்றது நிமித்தமா நீ கரைப்பட்ட அந்த இடத்த சொல்லு, ரத்தம் ஜெயம் சொல்லு. அந்த இடத்தை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிருவாரு, வெளுக்க ஆரம்பிச்சிரும், வெளுக்க ஆரம்பிச்சிரும், வெளுக்க 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 ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தோய்க்க 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 நான் வெளுத்து கொண்டே இருப்பேன், வெளுக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, என் வீட்டுக்கு செல்லும் போது நான் கரைப்பட்டு விடுகிறேன், வேலைக்கு போகும்போது என்னுடைய வாய் கரைப்படுத்துகிறது, என்னுடைய கண்கள் என்னை கரைப்படுத்துகிறது, என் சிந்தை என்னை கரைப்படுத்துகிறது, என் காதுகள் என்னை கரைப்படுத்துகிறது, எண்ணங்கள் என்னை கரைப்படுத்துகிறது, என் பேச்சு என்னை கரைப்படுத்துகிறது. மற்ற நாள் வந்த கரை, என் நிமித்தமாய் வந்த கரை, என் ஃபேமிலி மூலமாய் வந்த கரை, என் நண்பர்கள் மூலமாய் வந்த கரை, அதை சுத்தமாக்குவே. ஹல்லேலூயா. ரத்தம் 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 சொல்லு சொல்லு, ரத்தம் 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 தூய்மையாக்கிட்டே இருக்கட்டும், தூய்மையாக்கிட்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்னவா? தோய்த்து விழுத்தவர்கள். அல்லேலூயா. அடுத்து 15ஆம் வசனம், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அப்படி ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். ஐயா, நீ ஆலயத்துக்கு வந்து சேவிக்க வந்தவையா? ஆலயத்துக்கு வியாபாரம் பண்ண வந்தையா? என் வீடு ஜெப வீடு. எத்தனை பேர் ஜெபிக்க வந்தீங்க? உண்மையை சொல்ல, போய் சொல்லக்கூடாது. நான் தீர்க்க தரிசனம் கேட்க வரல, நான் ஜெபிக்க வந்தாட்டம், நான் ஜெபிக்க வந்திருக்கேன். பிரதர், நீங்க நிறைய பேர் ஆலயத்துக்கு வர்றது நீங்க நேரமா வர மாட்டேங்கிறீங்க. ஆண்டா பிரதர், நீ ஒரு வியாபாரியா மாறாத. ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறாரு, நீ வியாபாரியா இருந்தீனா ஆண்டவருடைய வேதனை உண்மை மேல வருகிறது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் நேரமே ஓடி வரேன், எனக்கு இந்த ஆலயத்துக்கு வருவதற்கு எனக்கு அற்புதத்திற்காக அல்ல, நான் ஜெபிக்க வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் ஜெப வீடு என்றால் என் பைபிள் சொல்லுகிறது, ஆமாம், இந்த ஆலயத்தில் என்ன செய்து கொண்டிருப்பார்களாம்? இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். ஹலோ, எத்தனை பேர் சேவிக்க வந்திருக்கீங்க? சேவிப்பதுன்னா என்ன அர்த்தம்? ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்வது, அவரை துதிப்பது. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆலயத்துக்கு இதுக்காக வந்திருக்கீங்கம்மா? ஹலோ, பொய் சொல்லாதீங்க. ஆசீர்வாதத்துக்கு தானே வந்தீங்க, பொய் சொல்லாமல் சொல்லுங்க. அம்மா, நீ ஆசீர்வாதத்துக்கு இந்த வியாபாரியாக வராத, நீங்கள் சொல்லாண்டவரே உண்மை ஆராதிக்க வந்திருக்கோம். ஆமீன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்குள்ளே ஆமீன் 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 அவரை சேவிக்கிறார்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஐயா, நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், ஓசன்னா பாட வந்திருக்கிறேன். அவர் எனக்குள் வாசமாயிருப்பாராம், அவர் என் நடுவில் வாசமாயிருப்பாராம், என் பிள்ளைகள் நடுவில் வாசமாயிருப்பார், என் வேலையில் அவர் வாசமாயிருப்பார், என் சபைக்குள் அவர் வாசமாயிருக்கிறார். இன்னைக்கு அவர் வாசமாயிருக்கும் பொழுது இன்றைக்கு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆண்டவரே, ஆண்டவரே, இவர்கள், ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. எப்படிங்க ஆட்டுக்குட்டியானவரே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டு சொல்ல, நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன். ஆகினால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்ற, கர்த்தர் நல்ல ஆமென், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை மேய்த்து, அவர் என்னை மேய்ப்பாராம்.
அவர் இந்த இடத்துல மேய்க்கிறாரா? அவர் என்னை மேய்ப்பாரா? என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாரா? ஒரு நாள் அவருடைய சமூகத்துக்கு போய் நிற்க போகும்போது அவர் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அவர் என்ன செய்கிறார்? ஜீவ தண்ணீரில் ஊற்றுங்கள் அண்டையிலே என்னை நடத்துவார். தேவன் தாமே உடைய கண்ணீரை அல்லேலூயா. ஆகினால் தான் வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம், வேகமாக எடுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 5, 11, 12. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தின் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களின் சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 ஆகும், 1000 ஆகும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இப்போ என்ன 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 வேணும்னு வந்திருக்காங்க? ரட்சிப்பின் பாத்திரத்தை தாவீது சங்கீதக்காரனை தாவீது சொல்லும்போது ஆண்டவர் என்கிட்ட எண்ணத்தை எதிர்பார்க்கிறார். அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் கையில் எடுத்து அவரை துதிப்பதே அல்லாமல் வேறு எதுவுமே இல்லை. எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஐயா இவ்வளோ நான் அந்த ஓசன்னான்னு சொல்லி குருத்தோலையை பிடித்து நான் ரோட்டில் நான் வீதிகளிலும் போவதல்ல, நான் வீடுகளிலே ஓலையை வைப்பதல்ல, நான் பரலோகத்தின் தேவனிடத்தில் போகும் பொழுது நான் சிங்காசனத்தின் தேவனுக்கு முன்பாக 1000, 10,000 ஜனங்களோடு கூட தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்தில் குருத்தோலை எடுத்து ஆர்ப்பரித்தார்கள். நாம் எப்படி குருத்தோலை எடுத்து பாரம்பரியம் செய்திருக்கும்? ஆமை ஓலையில் அல்ல, வெற்றி கொடுக்கும் பவனியா ரட்சிப்பின் ரட்சிக்கப்படும் ஆமை ரட்சியம் என்ற ஓசன்னா என்ற பாடலா நீங்க பாருங்களேன். நீங்கள் வெற்றி கொடுக்கும் ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை ஆமென் சிலுவையில் அறைவதற்கு முன்பாக ஆண்டவர் ஆலயத்தில் சென்று தேவனுடைய ஆலயத்தை அவர் பரிசோதிக்கிறாரே. இன்றைக்கு சொல்லுங்க, அவர் ஆலயத்துக்கு வந்தது எதற்கு தெரியுமா? அவர் நம்மை ஆலயமாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா. அவரை சுமக்கும் கழுதியாய் நாம் இருப்போமா? பூமியில் குருத்தோலை சிலுவை அல்ல, பரலோகத்தில் குருத்தோலையை நாம் பிடிக்கிறவர்களாய் மாறுவோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் சந்திரன் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதுக்கு விளக்கு. 24 சேர்ந்து வாசிங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதிலே நடப்பார்கள். அல்லேலூயா. பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியும் அதில் வாசல்கள் பகலிலே அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்புகிறதுமாகிய ஒன்றும் அதிலே பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதிலே பிரவேசிப்பார்கள். கைகளை வைத்து சொல்லுங்க. குருத்தோலையை பிடித்து ஓசன்னா பாடுவதில் பிரவேசிக்க முடியாது. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தால் தோய்த்து வெளுத்தப்பட்டவர்கள் அருவருப்பானவர் உள்ளே போக முடியாது. தூட்டுள்ளவர் உள்ளே போக முடியாது. பொய்யர் உள்ளே போக முடியாது. கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே உள்ளே பிரவேசித்தார்களாம். அல்லேலூயா. ஓசன்னா சொல்லுங்க. ஓசன்னா. ரட்சியும் தெய்வமே ரட்சியும். அப்படியே எழுமி நிற்போமா? கண்களை அடைப்போம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆட்டுக்குட்டியானவரே, நீர் எங்களை ஆண்டவர் ரட்சிக்க வந்தவர். ஆண்டவரே, நாங்கள் ரட்சியும் என்று ஓசன்னா என்று சொல்லி நாங்கள் பாடும்போது, தேவனே அந்த நகரத்திலே எருசலேம் வீதிகளிலே கடந்து வரும்போது அந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது என் இயேசு வரப்போவார். நிச்சயமாகவே அவர் இறங்கி வருவார். அவர் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். திட்டுள்ளவன் உள்ளே பிரவேசிப்பதில்லை, அருவருப்பானவன் உள்ளே பிரவேசிப்பதில்லை. இந்த ஆலயத்திலும் அதே போலதான். அருவருப்பானவன் உள்ளே பிரவேசிக்க முடியாது. தீர்க்கதரிசி என்று சொல்லி தேவனை தேடி வந்திருக்கிறாயா? இல்லை, அவர் தேவனுடைய குமாரன், அவர் தான் ரட்சிக்க வந்தவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த மனிதர்கள் இயேசுவை இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னார்களோ அந்த மனிதர்கள் இயேசுவை தீர்க்கதரிசியாய் தான் கண்டார்கள். எந்த மனிதர்கள் இயேசுவை ஓசன்னா என்று சொல்லி கம்பளம் விரித்து வஸ்திரங்களை விரித்து மரக்கிளைகளை விரித்தார்களோ அவர்கள் தான் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். நீங்கள் பிசாசினால் ஏவப்பட்டவர்களாய் மாறி ஆண்டவருக்கு விரோதமாய் நீங்கள் செய்வீர்கள் என்றால் இன்றைக்கு நான் சொல்லட்டுமா? சிலுவையில் அறையுங்கள் என்றல்ல, உங்களுடைய வாழ்க்கை அவரை சிலுவையில் அறைய செய்வதற்கு சமமாய் மாறிவிடக்கூடாது. உங்க வாயிலிருந்து சத்தம் வரவில்லை என்றால், நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்கள் என்றால் இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆவியானவரே, உண்மையுள்ளவனாக என்னை எண்ணணும் ஆண்டவரே. ஆண்டவர், இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நான் தரித்து கொண்டவராய், நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டவராய், பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொண்டவராய், ஜெயமுள்ளவர் கிறிஸ்துவை வாழ ஆண்டவர் கிறிஸ்துவ ஜீவியம் ஜீவிக்க எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மற்றவர்களுக்காக நாங்கள் வாழக்கூடாது.
ஆண்டவர் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடாது. ஏதோ ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடாது. ஏதோ ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி வாழக்கூடாது. அருமையான தேவ பிள்ளை, எழுமி நிற்போம், கண்களை அடைப்போம். தேவனே, இந்த கேட்ட செய்தியின்படி ஓசன்னா என்று சொல்லி பாடும்போது, ஆண்டவரே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் குருத்தோலை அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சென்று நாங்கள் உமக்கு முன்பாக சிங்காசனமாக நிற்கத்தொக்க எங்களையும் தகுதியாக்கும் என்று எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த ஆமை குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி உலகமெல்லாம் இன்னைக்கு வர்ஷிப் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆமை குருத்தோலை என்பது இன்றைக்கு என்ன என்பதை நாம் பார்த்து கொண்டோம். இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஓலையை பிடிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த கழுதியின் மேல் ஏறின இயேசு இந்த கழுதி நம்மை, நான் ஒரு கழுதை என்று சொல்லி எத்தனை பேர் எடுத்துக்கொள்கிறீர்கள்? ஒருவரும் ஏறிராத ஒரு கழுதை, கட்டப்பட்ட கழுதை அவர் கட்டவிழ்க்க வேண்டும். அவரை சுமக்கிற கழுதையாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. இந்த சபைக்குள்ள வருவதற்கு இந்த எருசலேம் வீதிகளில் நடந்து வந்ததை போல இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ள என்னை கொண்டு வந்திருக்கிறீரே. நீர் வரும்போது இந்த வீடு ஜப வீடு என்னப்படட்டும். உங்க வீடு ஜப வீடா? உங்க பிள்ளைகளோட வீடு ஜப வீடா? நீங்க இருக்கும் ஆலயம் அந்த ஜப வீடா? ஆமென். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஜப வீட்டில் உள்ளவர்களா, நீர் எங்களுக்கு அற்புதம் செய்கிறாக மாத்திரமல்ல, ஆண்டவரே இந்த தேவகுமாரனாக எங்களை ரட்சிக்க வந்த மெய்யான தேவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேரோட வருகைக்கு ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேருடைய புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டு இருக்கிறது? பிரதர், உங்க பேர் எழுதியிருக்குன்னு நம்புறீங்களா? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவர்கள் ஆமை இந்த பங்குதாரர்களே அல்ல. நீ ஆலயத்துக்கு வரலாம், ஆனால் பைபிள் சொல்லுது ஜீவ புஸ்தகத்தில் பேர் ஆமேன் எழுதப்படாதவர்கள் எவர்களோ ஆமேன் அங்கே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று பைபிள் சொல்லுகிறது. தீட்டுள்ளவர்களும் அருவருப்பையும் ஆமேன் ஆமேன் பொய்யையும் நடப்பிக்கிறவர்களே அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்றாரு. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரமே அதில் பிரவேசிப்பார்கள். ஒருவேளை நீ அந்த ஆட்டுக்குட்டியானுடைய புஸ்தகத்தில் அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படவில்லை என்றால் எரிகிற அக்னிக்கும் எரிகிற அக்னியிலும் ஆமென் கந்தகத்திலும் இந்த இரண்டாம் மரணமாகிய அந்த நரகத்திலே நாமே நரகத்திலே தள்ளப்படுவாய். அந்த நரகம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறோம் மாத்திரம். அந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டும். உபத்திரவப்படுவது நல்லதாண்டவரே. அந்த உபத்திரம் படும் பொழுது ஒரு நாள் உம்முடைய முன்பாக சிங்காசனமாக நாங்கள் வந்து சுதந்திரிக்க போகிற அந்த பரலோகத்தை. அல்லேலூயா, ஓசனா, இயேசுவே ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களையும் இந்த பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்வாராக. God bless you. ஜெபம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, ஹல்லேலூயாப்பா. இந்த மதிய நேரத்துக்காய் ஜெபிக்கிறேன். இம்மட்டு நேரம் நீர் எங்களோட வார்த்தையின் மூலம் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஹோசனா, எங்களை ரட்சியும் ஆண்டவரேன்னு அப்பா. நாங்களும் ஒரு விஷயங்களை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றின அப்பா. எங்களை ரட்சித்த உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே ரட்சிக்கப்படுகிற ஒரு அனுதினம் சபைக்குள்ளே சேர்க்கப்படுന്ന வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிச்சு அப்பா நீர் இந்த சபைக்குள் கொண்டு வந்து சேர்த்ததுக்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் ஜெப வீட்டுக்குள்ளே கர்த்தாவே ஆலையிலேப்பா ஆலையிலே எங்களை நிறுத்தி இருக்கிறக்காய் நன்றி ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே பரிசுத்தமுள்ள சந்ததியாக பொய்யர்களாயிட்டு அல்ல கர்த்தாவே ஆலையிலே நாங்கள் கர்த்தாவே ஆலையிலே ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்ட வெள்ளை அங்கு தரித்தவர்களாக ஆலை உபதிரவத்தில் போனது நல்லதே என்று கர்த்தாவே நாங்கள் வசனத்தில் கேட்டோம் அப்பா. ஸ்தோத்திரங்கிறத எங்கள் வாழ்க்கையில் வருகிறதான உபதிரவங்கள் எல்லாமே ஆலையிலேப்பா ஸ்தோத்திரங்கிறதாவே நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தை அப்பா நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை ஒவ்வொருவரை தகுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆலையிலேப்பா உம்முடைய கரத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த வார்த்தையின்படி வாழ உதவி செய்யும். இந்த வாரம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் துணையாயிரும் ஆண்டவரே. ஆலையிலேப்பா ஒவ்வொரு நாளும் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளை காணப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. உலகத்துக்கு கொத்த வேஷம் அல்ல ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்துக்கு ஒவ்வொருவரை தகுதிப்படுத்தும் உடைய கரங்களை எங்கள் ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.